வெல்கம் டு சயின்ஸ் சிம்பிளிஃபைட். இந்த வீடியோவில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு டயக்ராம். இதுதான் அனிமல் செல். ஸோ இந்த அனிமல் செல்லில் மேஜராக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் செல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். பிளாஸ்மா மெம்ப்ரெயின், அவுட்டர் மெம்ப்ரெயின் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Now, the next important cell organelle endoplasmic reticulum பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த செல் ஸ்ட்ரக்சர்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்க இருக்கு? இதுதான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதை பத்தி டீட்டெயில்ஸா பார்ப்போம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோ அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? இன்சைட். இன்சைட் வாட்? பிளாஸ்மிக். ஸோ பிளாஸ்மிக்னா என்னது? பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு உள்ள, செல் மெம்ப்ரேனுக்கு உள்ள இருக்கிற சைட்டோபிளாசத்துல, வித்தின் த சைட்டோபிளாசம் பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு ஆர்கனல் அப்படின்றனால அதுக்கு பேரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம ER அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய வாஸ்ட் இன்கனெக்டிவ் மெம்ப்ரேன் நெட்வொர்க். ஸோ ரெட்டிகுலம் அப்படின்னா ஒரு நெட், லிட்டில் நெட் மாதிரி. ஸோ இது ஒரு மெம்ப்ரேனியஸ், இதுவும் மெம்ப்ரேன் பவுண்ட் ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர், எஸ்பெஷலி ஃபவுண்ட் ஒன்லி இன் தி யூகேரியாட்டிக் செல்ஸ். ஸோ யூகேரியாட்டிக் செல்ஸ்ல மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல், அது மெம்ப்ரேன் பவுண்ட். அதுக்கு மெம்ப்ரேன் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கு. ஸோ அது ஒரு நெட்வொர்க் லைக் ஷேப்ல இருக்கிறனால அதுக்கு பேரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர், கண்டினியூஸா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஆல்சோ சிங்கிள்லி கனெக்டட் கம்பார்ட்மெண்ட், ஒரே கம்பார்ட்மெண்ட்ல சிங்கிளா கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய, கண்டினியூஸா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்கனல். யார் கூட கண்டினியூஸ், யாரோட தொடர்ச்சியா அது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் மெம்ப்ரேனோட தொடர்ச்சியா. ஸோ இது நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸோட நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஸோ இந்த நியூக்ளியர் மெம்ப்ரேன், இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற அவுட் சைட் மெம்ப்ரேன், நியூக்ளியர் மெம்ப்ரேன், இதனோட தொடர்ச்சியா உருவாயிருக்க ஒரு மெம்ப்ரேன் பவுண்ட் செல் ஆர்கனல். அந்த மெம்ப்ரேன் பவுண்ட் செல் ஆர்கனல் ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இது ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஒரு செல், ஒரு அனிமல் செல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா 50%. ஒரு டிபிக்கல் அனிமல் செல்ல 50% ஆஃப் த செல் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கே தெரியும் இது எவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி நம்ம பார்க்கும்போது, பின்னாடி ஸ்லைட்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒன்லி யூகேரியாட்டிக் செல்ஸ்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்காது. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ யூகேரியாட்டிக் செல்ஸ்ல நம்ம மட்டும்தான் இதை பார்க்க முடியும், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு பேக் போன் ஆஃப் தி செக்ரிட்டரி பாத்வே. ஸோ செக்ரிட்டரி பாத்வேயோட பேக் போன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ என்னென்ன செக்ரேட் பண்ண போகுது? புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இது எல்லாமே உருவாகி அது வெளியில செக்ரேட் ஆக வேண்டியது. செல், மொத்த செல்லுக்கும் செக்ரேட் ஆகக்கூடிய இந்த ஹெல்ப், அந்த வேலையை செய்யக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இட் இஸ் பேக் போன், ஒரு செக்ரேட்டரி பாத்வேயோட பேக் போன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதோட டைப்ஸ் பார்ப்போம். 2 டைப்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட மார்பாலஜி பேஸ் பண்ணி நம்ம 2 ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஒன்னு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இல்லை RER. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே ஒரு ஃபிளாட்டன் லைக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுல என்ன எக்ஸ்ட்ராவா நீங்க பார்க்கலாம்னா, அந்த சைட்டோபிளாஸ்மிக் சர்ஃபேஸ்ல ரைபோசோம்ஸ், நீங்க ரைபோசோம்ஸ் அதுல பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல மேல வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரைபோசோம்ஸ். இந்த பீட்ஸ் எல்லாம் ரைபோசோம்ஸ். ஸோ அதோட சைட்டோபிளாஸ்மிக் சர்ஃபேஸ்ல
ரைபோசோம்ஸ்லாம் ஸ்டட்டட் ஆயிருந்ததுன்னா எம்பெடட் ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இது ஏன் அப்படி ரஃப் அப்படின்ற பேர் சொன்னாங்க, எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்போது ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அது பார்க்கறதுக்கு ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தது. ஒரு ரஃப்பான ஸ்ட்ரக்சர், ரஃப்னா ஒரு கரடு முரடான ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால அதுக்கு அவங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நேமிங் பண்ணாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபிளாட்டர்ன்ட் சிஸ்டர்னே. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த சிஸ்டர்னே. இது ஒரு ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சர். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இது ஒரு ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த ஃபிளாட்டன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம், ரொம்ப பெருசா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டம். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு சாக்ஸ் மாதிரி, நம்ம சாக்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பட் வெரி ஃபிளாட்டன்ட் இன் நேச்சர். ஃபிளாட்டண்டா இருப்பாங்க. அதுக்கு மேல ரைபோசோம்ஸ் பைண்ட் ஆயிருப்பாங்க. இது எப்பவுமே இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம எதுக்கு கிட்டக்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பக்கத்துல பார்க்கலாம். ஏன்னா நியூக்ளியர் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன்லேருந்து உருவாகிறது தான் நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதோட பிரைமரி ரோல் என்ன? புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ப்ராசஸிங்ஸ். இதுல என்னென்ன அபண்டண்டா இருக்கும், எங்கெல்லாம் அபண்டண்டா இருக்கும் அப்படின்னா செக்ரட்டரி செல்ஸ். எந்தெந்த செல்ஸ்னா செக்ரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கும், எதெல்லாம் செக்ரேட் பண்றதுக்காக இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த மாதிரியான செல்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் இல்லையா, செக்ரேஷன்ல இவங்க பேக் போனா இருக்காங்க, செக்ரேட்டரி பார்த்து. அப்போ ஆப்வியஸா எந்த மாதிரி செல்ஸ்ல இருப்பாங்க, எந்த மாதிரி செல்ஸ்னா எதையாவது ஒன்று செக்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மாதிரியான செல்ஸ்ல நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நிறைய பார்க்கலாம். ஸோ examples pancreas and livers. Okay, so now smooth endoplasmic reticulum. So smooth endoplasmic reticulum எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு டியூபுலார் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு டியூப்ஸ். ஸோ டியூபான மெம்பரேன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுவும் ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த டியூபியூல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க முடியாது? ரைபோசோம்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இங்க நோ ரைபோசோம்ஸ், இங்க ரைபோசோம்ஸ் இருக்காது. அதனால இதுக்கு பேர் என்ன? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எந்தெந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரைபோசோம்ஸ் இல்லாம நமக்கு தெரியுதோ அப்பியரன்ஸ்ல, அதுக்கு பேரு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன, இது டியூபுலார் இல்லைன்னா வெசிகுலர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுவும் நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் தான், பட் எப்படி இருப்பாங்க? டியூபுலார் ஆர் வெசிகுலர். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருப்பாங்க? சாக்ஸ், ஃபிளாட்டர்ட் சாக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா பெரிஃபரி ஆஃப் த செல்ஸ். பெரிஃபரி ஆஃப் த செல்னா என்னது? நம்ம எப்படியுமே வரையக்கூடிய செல்லோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் கிட்ட, நியர்பை த பெரிஃபரி. ஸோ இந்த மாதிரியான ரீஜியன்ஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இஃப் யூஆர் ஒரு நம்ம செல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ஐடியாஸ் இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் யாரா இருப்பாங்க? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இருப்பாங்க. செல்லோட பெரிஃபரியில நம்ம பார்க்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ்லாம் கண்டிப்பா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான செல்ஸ்ல அபெண்டன்டா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த செல்ஸ்னா லிப்பிட் ஆக்டிவ் செல்ஸா இருக்காங்களோ அங்க பார்க்கலாம். பிகாஸ் இவங்களோட பிரைமரி ரோல் என்ன? இவங்க என்ன பிரைமரி ரோல் பண்றாங்கன்னா லிப்பிட் சிந்தசிஸ், டீடாக்சிஃபிகேஷன், கால்சியம் ஸ்டோரேஜ். ஸோ கால்சியம் அயான்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கும் லிப்பிட் சிந்தசிஸ்க்கும் இந்த மாதிரியான ப்ராசஸ்ல ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்க அகெயின் எங்க மாதிரியான செல்ஸ்ல அபெண்டன்டா பார்க்கலாம்? லிவர், மசில்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட் கிளான்ஸ். இவங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக் கூட கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா ஒரு ஒன் சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு டீடைல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் ஒரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப். ஸோ ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே நம்ம ஒரு செல்ல அப்சர்வ் பண்ணோம்னா அதுல இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் will look like this. இப்படிதான் நமக்கு தெரியும். ஸோ இது நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியர் என்வலப். ஸோ நான் இதுக்கு வேற வேற கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க நியூக்ளியஸ். ஸோ இதை நம்ம நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நியூக்ளியர் மெம்பரேனுக்கு நான் என்ன பண்ணா ஐ வில் யூஸ் ப்ளூ. ஸோ இது நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இவங்க நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இந்த நியூக்ளியர் மெம்பரேனை தொடர்ந்து நமக்கு யார் வராங்க அப்படின்னா நம்மளோட
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இவங்க தான் அந்த எண்டோபிளாஸ்மிக். இது வந்து எக்ஸ்டென்ஷன். இந்த நியூக்ளியர் மெம்பரேன்லேருந்து எக்ஸ்டென்டன் ஆயிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபிளாட்டட் சாக் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பிகாஸ் அதில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபிளாட்டன்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? சிஸ்டர்னே. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த செல்ஸ் கொஞ்சம் தாண்டி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு டிபியூல்ஸ், ஒரு டியூப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம விசிபிளா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம். சிஸ்டர்னே அப்படின்னா ஃபிளாட்டர்ட் மெம்பரேன் பவுண்டட் சாக்ஸ். ஒரு ஃபிளாட்டண்டா ஒரு சாக் ஃபிளாட்டண்டா ஆனால் மெம்பரேன் பவுண்டடா இருந்துச்சுன்னா அதை நமக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன நம்ம சொல்றோம்? சிஸ்டர்னே அப்படின்னு சொல்றோம். இது எங்கதான் நம்ம பார்க்கலாம்னா அதிகமா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரியான ஒரு மார்பாலஜி நம்ம பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னா ஸ்டாக் பேரலல் டு ஈச் அதர். ஸ்டாக்னா என்ன? அடுக்கி வச்ச மாதிரி. எப்படி இருக்கும்? பேரலல். இவங்களுக்கும் அவங்களுக்கும் பேரலா நம்ம இப்படி வரைவோம் இல்லையா, பேரலல் லைன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்டா இருப்பாங்க, பேரலா இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிபியூல்ஸ். ஸோ சிஸ்டர்னே அப்படின்னா நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்றோம். டிபியூல்ஸ் வெசிகல்ஸ் அப்படின்னு நம்ம பேசுறோம்னா இது எல்லாமே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இவங்களுடைய திக்னஸ் என்ன அப்படி, சிஸ்டர்னேயோட திக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி சிஸ்டர்னே 5 to 8 நானோமீட்டர் திக் இருப்பாங்க. ஓகே, ஸோ டிபியூல்ஸ் பாத்தீங்கன்னா 50 to 100 நானோமீட்டர் டயமீட்டர்ல இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு சிலிண்ட்ரிக், ஒரு டியூப்ல ஒரு சிலிண்டர் எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்கலாம். ப்ரெடாமினன்ட் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இவங்களும் இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்ஸா ஃபார்ம் பண்ணுவாங்க. அகைன் வெசிகல் டிபியூல்ஸா இருந்தா சிலிண்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுவே வெசிகல்ஸ்ன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெரிக்கல். ஸோ இதுவுமே ஸ்பெரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருப்பாங்க. ஸோ அகெயின் தே ஆர் ஆல்சோ மெம்பரேன் பவுண்ட். அவங்களும் மெம்பரேன் பவுண்டட் தான். ஸோ இவங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll bud off from the endoplasmic reticulum. ஸோ இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து பட்டிங் ஆகி, பட்டிங்னா வெளியில வந்து ஒரு இது மாதிரி ஒரு பட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரேக் ஆகி வெளியில வந்துட்டு எதுக்காகனா they'll just transport the cargo to the Golgi and other organelles. ஸோ மற்ற லைக் ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், எனி அதர் செக்ரிட்டரி சப்ஸ்டன்சஸை கோல்கைக்கும் அதர் செல் ஆர்கனல்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த வெசிகல்ஸ் பட் ஆஃப் பண்ணி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வெளியில வருவாங்க. நெக்ஸ்ட் லியூமன். லியூமன் அப்படின்னா ஒரு இன்டர்னல் ஸ்பேஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஸ்பேஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லியூமன் சொல்றோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு, இந்த ஸ்பேஸ்ல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா chaperones, enzymes and secretory proteins. ஸோ chaperonesலாம் எதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க? ப்ரோட்டீன் ஃபோல்டிங். ஏன்னா இங்க ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க போகுது. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிருக்க chaperones, அப்புறம் மற்ற என்சைம்ஸ், அப்புறம் அதர் செக்ரட்டரி ப்ரோட்டீன்ஸ்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா லியூமன்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்பரேன் எப்படி இருக்கும்னா அது ஒரு லிப்பிட் பைலேயர் 10 நானோமீட்டர் திக்ல இருப்பாங்க. எவ்வளோ ப்ரோட்டீன், எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூனிக் ப்ரோட்டீன்ஸ் நம்ம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100. ஸோ இவங்களோட திக்னஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 10 நானோமீட்டர். ஸோ மோர் தென் 100 யூனிக் ப்ரோட்டீன்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லோகான் சிக்னல் ரெக்கக்னிஷன் பார்ட்டிகல் எஸ்ஆர்பிபி. ஸோ இந்த எஸ்ஆர்பிபின்றது ரைபோசோம்ஸை பைண்ட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த ரிசப்டார்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த ரிசப்டார்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லோகேஷன் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்லோகான் அண்ட் கால்சியம் பம்ப்ஸ், இதெல்லாமே நம்ம எங்க பார்க்கலாம்னா மெம்பரேன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்பரேன். அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது புரோட்டீன் சிந்தசிஸ். எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளோட சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப், சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்ல நம்ம என்ன சொல்வோம்? டிஎன்ஏலேருந்து நமக்கு டிஎன்ஏ கிடைக்குது. ஸோ அது டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டிஎன்ஏ காப்பீஸ்
இந்த டிஎன்ஏல இருந்து நமக்கு டிஎன்ஏ காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் சொல்றோம். ஸோ ரெப்ளிகேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஎன்ஏவா நமக்கு சிந்தசைஸ் ஆகி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த டிஎன்ஏல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர்என்ஏ கிடைக்குது. ஸோ ஆர்என்ஏவை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வச்சுதான் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போறோம், ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த எம்ஆர்என்ஏல இருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேட் ஆகுறாங்க. ஸோ நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டிஎன்ஏ அப்படின்றது டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ டிஎன்ஏ அப்படின்னா ஸோ இது வந்து டிஎன்ஏ, இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ காப்பி ஃபார்ம் ஆனாலும் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல நமக்கு ரெண்டு இருப்பாங்க. ஒன்னு டெம்ப்ளேட் டிஎன்ஏ இருப்பாங்க, இன்னொன்னு நான் டெம்ப்ளேட் இருப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி தான் இந்த நான் டெம்ப்ளேட். இப்போ நீங்க நமக்கு தெரியும் எம்ஆர்என்ஏ யாரோட காம்ப்ளிமெண்ட்ரியா இருப்பாங்க, இந்த டெம்ப்ளேட். பிகாஸ் இதுதான் வந்து ஆக்ட் ஆஸ் அ கோடிங். ஸோ எந்த ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை ஆக்ட் பண்ணுதோ ஸோ அதோடைய காம்ப்ளிமெண்டரி பேரிங்கா தான் நமக்கு என்ன கிடைக்கும், எம்ஆர்என்ஏ கிடைக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோடைய சீக்வன்ஸ் வந்து ஏ, அப்புறம் டி, ஜி, சி, சி, டி அப்படின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோடைய காம்ப்ளிமெண்டரி நமக்கு என்ன, நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ அப்போ அது டிஎன்ஏ. இப்போ இங்க என்ன வரும், டி, இதோட காம்ப்ளிமெண்டரி ஏவோட காம்ப்ளிமெண்டரி டி, டியோட காம்ப்ளிமெண்டரி ஏ, ஜியோட காம்ப்ளிமெண்டரி சி, சியோட காம்ப்ளிமெண்டரி ஜி, சியோட காம்ப்ளிமெண்டரி ஜி, அண்ட் டியோட காம்ப்ளிமெண்டரி ஏ. ஸோ இந்த ஏசிடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஐ ஹோப். அடினைன், தைமின், குவானின், சைட்டோசின். ஸோ இது வந்து டெம்ப்ளேட், நான் டெம்ப்ளேட். பட் எம்ஆர்என்ஏ யாரோட காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்க, இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் எம்ஆர்என்ஏல இன்ஸ்டெட் ஆஃப் டி நமக்கு என்ன இருக்கும், யுரேசில். தைமினுக்கு பதிலாக நமக்கு யுரேசில் இருக்கும். ஸோ அப்போ ஏடி, ஜிசிசி, டியோட காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் என்னவா இருப்பாங்க, யூ, டிக்கு ஏ, ஜிக்கு சி, இங்க ரெண்டு சி இருக்கு. ஸோ ஜிக்கு இங்க சி, ரெண்டு சி இருக்காங்க, அப்போ ஜி, ஜி. ஸோ டிக்கு பதிலாக நமக்கு ஏ. ஸோ இதுதான் எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட். ஸோ யாரோட காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்டரி, டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்டரி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோட் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்ல நமக்கு டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ, அந்த ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, இந்த எம்ஆர்என்ஏலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டீன் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எஸ்பெஷலி இன் தி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்க ஸ்டெப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்க நோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஒரு டயக்ராமேட்டிக் இதுல பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஓவராலா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ அண்ட் ரைபோசோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, சிக்னல் பெப்டைட் சிந்தசிஸ் செகண்ட் ஸ்டெப்ல, எஸ்ஆர்பி ரெகக்னிஷன் தேர்ட் ஸ்டெப், எஸ்ஆர்பி ரிசெப்டார் டாக்கிங் உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப், புரோட்டீனோட டிரான்ஸ்லோகேஷன் ஃபிஃப்த் ஸ்டெப், சிக்னல் பெப்டைட் கிளீவேஜ் சிக்ஸ்த் ஸ்டெப், புரோட்டீன் ப்ராசஸிங் செவன்த் ஸ்டெப். ஸோ நம்ம இது பார்ப்போம். ஸோ இது எப்படி அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து நமக்கு எம்ஆர்என்ஏ கிடைச்சிருச்சு. இமேஜின் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து நமக்கு எம்ஆர்என்ஏ கிடைச்சிருச்சு. இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைபோசோம்ஸ் இருப்பாங்க சைட்டோபிளாசம்ல, ஃப்ரீ ரைபோசோம்ஸ் இருப்பாங்க. ஃப்ரீயா ரைபோசோம்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. இந்த ரைபோசோம்ஸ் எங்க இருக்காங்க, சைட்டோபிளாசம்ல இருக்காங்க. இந்த சைட்டோபிளாசத்துல ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க இந்த ரைபோசோம்ஸை இந்த எம்ஆர்என்ஏ டிடெக்ட் பண்றாங்க. டிடெக்ட் பண்ண பிறகு என்ன பண்றாங்கன்னா இமிடியேட்டா ஸ்டார்ட் கோடான் AUG, இந்த ஸ்டார்ட் கோடான் என்ன பண்ணுது,
டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா என்ன? சிக்னல் பெப்டைட், ஒரு சிக்னலிங் பெப்டைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பெப்டைட்ஸ்னா என்னது? சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்ஸ்ல நமக்கு மெத்தியோனைன், டிரிப்டோஃபான், ட்ரிப்டோஃபான், டைரோசின் அப்படிலாம் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபினைலாலனைன், அந்த மாதிரி பெப்டைட ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எம்ஆர்என்ஏ ஃப்ரீயா இருக்கிற ரைபோசோம்ஸை சைட்டோசால்ல டிடெக்ட் பண்றாங்க. டிடெக்ட் பண்ணிட்ட பிறகு பெப்டைட் ஃபார்மேஷன் சிந்தசிஸை இனிஷியேட் பண்றாங்க. ஸோ இதுதான் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நமக்கு தெரியும் விஷயம். ஸோ இந்த பெப்டைட் ஃபார்மேஷன் நடந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்னல் பெப்டைட் என்ன பண்ணும்? எமர்ஜ் அவுட் ஃப்ரம் தி ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்லேருந்து அந்த ஷார்ட் சிக்னல் பெப்டைட் என்ன பண்ணும்? வெளியில வந்துருவாங்க. லைக் வெளியில தே வில் கம் அவுட். ஸோ வெளியில வந்த பிறகு இந்த எஸ்ஆர்பி, ஸோ இதுதான் இந்த சிக்னலிங் பெப்டைட். ஸோ இந்த எஸ்ஆர்பி என்ன பண்ணும்? எஸ்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்னல் ரெகக்னிஷன் பார்ட்டிகல் பைண்டிங், எஸ்ஆர்பிபி. ஸோ இது என்ன பண்ணும்? இது ஒரு புரோட்டீன், இது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன், சிக்னல் ரெகக்னிஷன் பார்ட்டிகல் பைண்டிங். ஸோ இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்? இந்த சிக்னல், இந்த ஷார்ட்டா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த சிக்னல் பெப்டைடை ரெகக்னைஸ் பண்ணும். ரெகக்னைஸ் பண்ணிட்டு போயிட்டு அதோட பைண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பைண்ட் ஆன உடனே ஃபார் டெம்பரவரியா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ எம்ஆர்என்ஏலேருந்து நமக்கு ஃப்ரீ ரைபோசோம்ஸோட அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. ரெகக்னைஸ் பண்ணோடனே ஸ்டார்ட் கோடான் என்ன இனிஷியேட் பண்ணுது? டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட் பண்ணுது. டிரான்ஸ்லேஷன் இனிஷியேட் பண்ணோடனே நமக்கு ஸ்மால் சிக்னலிங் பெப்டைட் ஃபார்மேஷன் இருக்கு. பெப்டைட்னா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், எனி சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் ப்ரோட்டீன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க? இமிடியேட்டா எஸ்ஆர்பிபி அதை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கூட போய் பைண்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு டிரான்ஸ்லேஷனை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்பிபி, எஸ்ஆர்பிபி, இந்த எஸ்ஆர்பிபி யாரோட பைண்ட் ஆயிருக்காங்க? சிக்னல் பெப்டைடும் எம்ஆர்என்ஏவும் இருக்கக்கூடிய பிளஸ் ரைபோசோம், இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ எஸ்ஆர்பிபி அது போய் இந்த சிக்னலிங் பெப்டைடை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மற்றவங்க யாரும் கிடையாது, அவங்க காம்பினேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ அந்த ரைபோசோம்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will move towards the rough endoplasmic reticulum. rough endoplasmic reticulum நோக்கி அவங்க வெளியில போகிட்டே இருப்பாங்க. போகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்கிங். ஸோ இப்பதான் என்ன நடக்குது? டாக்கிங் அப்படின்றது நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டாக்கிங். ஸோ இந்த டாக்கிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்கிங் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட். யாரோட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க? அந்த எஸ்ஆர்பிபி காம்ப்ளெக்ஸ் யார் கூட போய் அட்டாச் ஆகுறாங்க? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கிற மெம்பரேன்ல போயிட்டு அட்டாச் ஆகுறாங்க. ஏன் அங்க அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்டோசாலிக் ஃபேஸ் அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கிற சைட்டோசாலிக் ஃபேஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்பி ரிசெப்டார் இருப்பாங்க. ஸோ அந்த எஸ்ஆர்பி ரிசெப்டாரை போயிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி பைண்ட் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டாக்கிங் அப்படின்னு சொல்றோம். இது டாக்கிங் நடந்த பிறகு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அது வந்து டிரான்ஸ்லோகான் காம்ப்ளெக்ஸ், இந்த SEC61 சேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த SEC61 சேனல், இந்த SEC61 சேனலோட அலைன் ஆயிடுவாங்க. எப்படி அலைன் ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the translation again. ஸோ இவங்க அந்த ரிசெப்டார்ல பைண்ட் ஆன டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? பெப்டைட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. க்ரோயிங் பெப்டைட் திருப்பியும் அட்டாச்மெண்ட் ஆகி க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ க்ரோ ஆகி என்ன பண்றாங்கன்னா, இந்த பாலிபெப்டைட் செயின் இந்த சேனல் வழியா உள்ள வர்றாங்க. ஸோ இந்த சேனல் வழியா உள்ள வந்தாங்கன்னா, இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா த்ரெட்டிங் சொல்லுவாங்க. எண்டோபிளாஸ்மிக் இன்சைட் ஸ்பேஸ், லியூமன் ஸ்பேஸ்க்குள்ள அவங்க வந்துடுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக ப்ராப்பரா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்காக நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புரோட்டீன் சிந்தசிஸ், அப்புறம் அதோட செக்ரீஷன் கரெக்டா அது போயிட்டு அந்த தேவையான என்விரான்மெண்ட்ல பைண்ட் ஆகுதா
அப்படின்றதெல்லாம் என்ஷூர் பண்றதுக்குரிய ஸ்டெப்ஸ் தான் இந்த த்ரெட்டிங் ஸ்டெப். ஸோ இந்த த்ரெட்டிங் ஸ்டெப் யாரோட நடக்குது? இந்த SEC61 காம்ப்ளெக்ஸால நடக்குது. இதுக்கு பேரு டிரான்ஸ்லோகான். ஏன்னா அந்த பெப்டைடை டிரான்ஸ்லோகேட் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கும்? டிரான்ஸ்லோகேட் ஆயிட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் ஆலிகோசாக்கரைடு இருப்பாங்க. அந்த ஆலிகோசாக்கரைடுக்கு பேர் என்ன? அது ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ அந்த ஆலிகோசாக்கரைடுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனோஸ் ரிச் ஆலிகோசாக்கரைட். மேனோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் கண்டினியூஸ் யூனிட் இருக்கவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைகாசிலேஷனை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைகாசிலேஷனை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ கிளைகாசிலேஷன் அப்படின்னா என்னது? இவங்க அந்த ஆலிகோசாக்கரைட்ஸ் போய் அவங்க கூட பைண்ட் ஆயிட்டு ஒரு ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலிகோசாக்கரைடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் ஆட்டம். யாரோட நைட்ரஜன் ஆட்டம்? ஆஸ்பார்கின் அப்படின்ற அமினோ ஆசிட். அந்த பாலிபெப்டைட் இருக்காங்க இல்லையா? அந்த பாலிபெப்டைட்னா என்ன சொல்லியிருக்கேன்? சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சொல்லியிருக்கேன். ஸோ அதுல ஆஸ்பார்கின் அப்படின்ற அமினோ ஆசிட்ல இருக்கிற அதோட அமைன் குரூப்ல இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம்ல போயிட்டு இந்த ஆலிகோசாக்கரைட் பைண்ட் ஆயிடுவாங்க. இந்த ப்ராசஸை யார் கேட்டலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிகோசாக்கரைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ ஆலிகோசாக்கரைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்றவங்க தான் இந்த ப்ராசஸை ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெப்டைட்ல இருக்க ஆஸ்பார்கின் அப்படின்ற அந்த அமினோ ஆசிட்ஸை டிடெக்ட் பண்ணி அதுல இருக்கிற அமைன் குரூப்ல இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம்ல போய் பைண்ட் ஆயிடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு செக் ஆர் டு ப்ரிவென்ட் தி புரோட்டீன் ஃபோல்டிங். ஸோ புரோட்டீன் ஃபோல்டிங்கை செக் பண்றதுக்கு, இல்லைன்னா ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா அதோட ப்ராசஸை எப்படி நடக்குது அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது என்னது? என் கிளைகாக்சிலேஷன். ஆல்சோ ப்ரிவென்ட் புரோட்டீன் டீக்ரடேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரிலேட்டடான விஷயம். ஸோ நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம்? SRBP அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் SEC61 சேனல் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேனோஸ் ஆலிகோசாக்கரைட்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் ஃபோல்டிங். ஸோ இந்த புரோட்டீன் ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலிகுலர் ஷாப்ரான்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, பிஐபி, கால்நெக்சின், கால்ரெட்டிகுலின். இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஐபி அப்படின்னு கேட்டீங்கன்னா பைண்டிங் இம்யூனோகுளோபுலின் புரோட்டீன். ஸோ இங்க இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ புரோட்டீன் ப்ராப்பரா ஃபோல்ட் ஆகி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ் ரீச் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு யாரெல்லாம் கேட்டலைஸ் பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி கேட்டலைசேஷன்னா டைசல்ஃபைட் பாண்ட் இது எல்லாமே. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஃபோல்ட் ஆன புரோட்டீன் தான் என்ன ஆகும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆயிட்டு யார்கிட்ட போவாங்க? கோல்கி அப்பரேட்டஸ்க்கு போவாங்க. மிஸ்ஃபோல்டட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? அகெயின் தேல் கோ பேக் அண்ட் தே வில் அண்டர்கோ யூபிகுட்டினேஷன். ஸோ அவங்கள டீக்ரடேஷன் ப்ராசஸ், புரோட்டீன் டீக்ரடேஷன் ப்ராசஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ புரோட்டீன் ஃபோல்டிங் ப்ராப்பரா நடந்தாதான் என்னமோ மாதிரி வெசிகல்ஸோட கேரி அவுட் பண்ணி கோல்கி அப்பரேட்டஸ்க்கு போவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமும் நீங்க ரீவைண்ட் பண்ணி நீங்க திருப்பி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன மாதிரியான இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எந்த மாதிரி செல்ஸ்ல ரீச்சா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ pancreatic cells, liver hepatocytes, plasma B cells like antibody cells, goblet cells. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? வெசிகுலர் இல்லைனாக்கா டியூபுலர் லைக் ஸ்ட்ரக்சர். இங்க ரைபோசோம்ஸ் கிடையாது. ஸோ இவங்க என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னா, லிபிட் பாஸ்போலிபிட் சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்ஸின் ஆர் ட்ரக் டீடாக்சிவேஷன் பண்ணுவாங்க. கால்சியம் ஸ்டோரேஜ், கால்சியம் அயான் ஸ்டோரேஜ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளைகோஜன் மெட்டபாலிசம்க்கு ஃபேவர் பண்ணுவாங்க. இவங்களோட பிரசன்ஸ் தேவை. அப்புறம் மெம்பரேன் லிபிட் பயோஜெனிசிஸ்க்கும் இவங்களுடைய இது எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இதை பத்தி ஒரு ஓவர்வியூ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். பட் இது ரிலேட்டட் structural understanding, tubular like vesicular structure, so lipid synthesis, detoxification, carbohydrate metabolism, and storage release, cell structure support பண்றாங்க, membrane biogenesis, cell signaling இது எல்லாமே வந்து
smooth endoplasmic reticulatoda functions. It is a network of tubules without ribosomes. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லும்போது லிப்பிட் சிந்தசிஸ் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லும்போது புரோட்டீன் சிந்தசிஸ், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் சொல்லும்போது லிப்பிட் சிந்தசிஸ் டீடாக்சிஃபிகேஷன், செல் சிக்னலிங். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிசன். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் வெர்சஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? ribosomes, அதோட shape, appearance in the electron microscope, primary function, location in the cell, எவ்வளோ abundant இருக்கு, key products என்ன, key enzymes என்ன, ஒரு continuity எங்க இருக்கு, இதோட stress involvement என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ribosomes, ATS ribosome இங்கே absent. இது flattened sacs, இங்கே tubular vesicular structure. இது rough and granular, இது smooth. இங்கே protein synthesis, இங்கே lipid synthesis, processing also. இவங்க நியூக்ளியஸ்க்கு நியர்ல இருப்பாங்க, இவங்க சைட்டோபிளாசம் ஃபுல்லா எஸ்பெஷலி பெரிஃபரி ஆஃப் தி செல்ஸ் அங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க யார் கிட்ட எல்லாம் இருப்பாங்கன்னா pancreas, liver, B lymphocytes, இவங்க liver, muscle, adrenal, gonads அங்க இருப்பாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னா? செக்ரட்டரி ப்ராடக்ட்ஸ், மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். வேறஸ் இங்க லிப்பிட் பேஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். கீ என்சைம் இது எல்லாமே இங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக்ல, இவங்க ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். Which is not necessary. Key enzymes are not that much necessary. Continuity பாத்தீங்கன்னா continuous with nuclear envelope, இவங்க continuous with the rough endoplasmic reticulum. Not necessary அப்படின்னு நான் ஏன் மென்ஷன் பண்ணனா, கம்பேரிசன்ல நம்ம இதை பத்தி படிக்க தேவையில்ல, பட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் படிக்கும் போது டீட்டெயிலா இதை பத்தி படிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்வால்மெண்ட்ல அன்ஃபோல்டட் புரோட்டீன் ஸ்ட்ரெஸ்ல பிரைமரி சைட்டு, இவங்க லிப்ட் ஓவர்லோட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். இதெல்லாம் ரெஃபரன்சஸ் நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். Thank you for watching the video.